இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார். இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்க போகிறோம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாத செல்வம் ஆரோக்கியம், உடல் நலம் என்னும் செல்வம் தான் மிக மிக இன்றியமையாது. இந்த உடல் நலத்தை பற்றி திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் மிக அற்புதமான 10 குறட்பாக்களை கூறியிருக்கின்றார். அவற்றை படித்து நாம் கடைப்பிடித்தாலே நாம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படி அவர் சொன்ன கருத்துக்களில் முதற் குறட்பா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. அதாவது ஒரு மனிதன் நாள்தோறும் உண்ணும் உணவாவது அல்லது செய்யும் செயலாவது அளவோடு இருக்க வேண்டும். சுவையாக இருக்கிறது என்பதற்காக அதிகமாக உண்ணக்கூடாது. உணவு கிடைக்க வாய்ப்பில்லை, நடு இடத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றோம் என்ற காரணத்தினால் உணவு உண்ணாமலும் இருக்கக்கூடாது. எவ்வாறாயினும் உணவை உண்ண வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்கு. அப்படி உண்ணும் உணவு அளவோடு இருக்க வேண்டும். அதே மாதிரி நாம் செய்யும் செயல்களும் மனதளவாவது உடலளவாவது அளவாக இருக்க வேண்டும். அல்லது மனம் சோர்வு அடையும்படி அந்த செயலை செய்து கொண்டிருந்தால் அதுவும் நம்முடைய உடம்புக்கு துன்பத்தை உண்டாக்கும். எனவே உண்ணும் உணவிலும் செய்யும் செயலிலும் அளவோடு இருந்தால் நம்முடைய உடம்பில் வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று ஆயுள்வேத நூலோர் கூறிய 3 தன்மைகளும் நம்முடைய உடலை தாக்கி நமக்கு துன்பத்தை செய்யாது. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். எனவே எதிலும் அளவோடு இருங்கள், வளமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாம் உண்ணும் உணவையும் செய்யும் செயலையும் அளவோடு பார்த்து கொண்டால் வளமாக வாழலாம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.